திருப்பலியை மரியாதை செய்து குழுவினர் மற்றும் பாலக சபை பிள்ளைகள் இந்த நவராத்திரை நடத்தி வருகின்றார். இன்றைக்கு திருப்பலிக்கு வந்திருக்கின்ற குருக்கள் தந்தை பீட்டர் ராயப்பா மனசு இங்கே அவர் தன்னுடைய பணியாற்றிருக்கிறார். எனவே அவருக்கு வருக வருக என்று கைத்தட்டி பாருங்கள். அதே போல இந்த பிள்ளைகள் கவுனியால் வந்து அவர் தேவத்துறையை போல அவர் வந்திருக்கிறார். எனவே அந்த பிள்ளைகளை நாம் வரவேற்போம். அவர் வந்த பிறகு ஒரு சிறு நேரம் அவருடைய திருப்பணிக்கு கலந்து கொள்வோம். கோயிலுக்கு அர்ப்பணிகளுடைய திருப்பணியை நாம் அனைவரும் சேர்ந்து பக்தியுடன் கலந்து கொள்வோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உங்களுக்கு ஒரு கேள்வி வைத்திருக்கிறேன், அது பதில் சொல்லுங்க. உங்களில் எத்தனை பேருக்கு இயேசுவை அதிகமாக அறிந்து கொள்ள, இயேசுவை அதிகமாக நேசிக்க, இயேசுவின் உறவில் வளர ஆசைப்படுகிறீர்கள்? உண்மையில் புனித அந்தோனியாரை போல இயேசுவை நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இயேசுவோடு அன்புறவில் வளர வேண்டும் என்றால் ஒரு முக்கியமான காரியத்தை செய்ய வேண்டும். என்ன தெரியுங்களா? இயேசுவை அறிந்து அன்பு செய்ய விரும்புபவர்கள் அன்னை மரியாதை அறிந்து அன்பு செய்ய வேண்டும். புனித அந்தோனியார் சொல்லுவார், இயேசுவை அறிந்து கொள்ள விரும்புபவர்கள் அவரின் தாயை அறிந்து கொள்ள வேண்டும். இயேசுவை நேசிக்க ஆசைப்படுபவர்கள் முதலில் அவர் தாயை நேசிக்க வேண்டும். தெரியுங்களா? இயேசு பிறந்தது முதல் 33 வயது வரை அன்னை மரியாள் இயேசுவை கவனித்து வந்தார்கள். இயேசுவை அறிந்து வைத்திருக்கிறார்கள், இயேசுவை தெரிந்திருக்கிறார்கள். எனவே இயேசுவை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், இயேசுவை நாம் அன்பு செய்ய வேண்டும் என்றால், முதலில் நாம் அன்னை மரியாளை அறிந்து அன்பு செய்து வாழ வேண்டும். புனித அந்தோனியார் அன்னை மரியாளை மிகவும் அதிகமாக அன்பு செய்தார்கள். அன்னை மரியாளின் பக்தியில் ஒவ்வொரு நாளும் ஜெபமாலை செய்து இறை வார்த்தையை படித்து ஜெபத்தின் வழியாக, இறை வார்த்தையின் வழியாக இயேசுவோடு அன்னை மரியாளோடு அன்புறவில் வாழ்ந்தார்கள். என்று 5ஆம் நவநாள் திருப்பலியை கொண்டாட கூடியிருப்பது நாம் புனித அந்தோனியாரை போல அன்னை மரியாளுக்கும் இயேசுவுக்கும் முதன்மை ஸ்தானத்தை கொடுக்கிறோமா என்று யோசித்து பாருங்கள். இந்த காரியங்களில் நாம் தவறி இருந்தால் ஆண்டவரிடம் மன்னிப்பை வேண்டி இந்த திருப்பலியை தூய்வுள்ளத்தோடு கூப்பிடுவோம். எல்லாம் இறைவனிடமும்
பரிசுத்த
காலத்தில் செய்பவற்றில் நாம் பெற்றுக்கொள்ள பரிந்துரை செய்பவர்கள், இறைசித்தத்தின்படி நாம் நடக்க நம்மை பாதுகாத்து வழிநடத்துபவர்கள் ஞானாதித்தர். இறையாட்சியின் அரச நீதி சிங்காசனத்தை பார்த்து நீதி வழுவாமல் இறைசித்தத்தை நிறைவேற்றும் வானதூதர்கள் பத்திராசனங்கள். நமக்கு நேரிடும் துன்பங்கள் அநீதிகள் அனைத்தையும் இறைவனிடம் ஒப்புக்கொடுத்து மன்றாடுவர்கள் பத்திராசனங்கள். நாமமுக்கியர் படைகளின் ஆண்டவரை எந்நேரமும் பரிசுத்தர் 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 என்று புகழ்ந்து மாற்றிப்படுத்தும் தூதர்கள், வானவர் கீதங்களால் இறைவனை மகிமைப்படுத்துவர்கள் நாடகத்தியர். சத்துவர்கள் இயற்கையில் செய்ய முடியாத காரியங்களை சத்துவர்கள் தேவபலத்தால் அற்புதமாய் செய்யும் ஆற்றல் படைத்தவர்கள். நாம் நல்ல காரியங்கள் செய்யும் பொழுது தடையாக வரும் பசாசின் செயல்களுக்கு தடையாக நின்று நம் துர்பலங்களை போக்கி நம் மனதை திடப்படுத்துபவர்கள் தத்துவர்கள். நமது கஷ்டத்தை களங்கப்படுத்தும் தேவகாரியங்களை செய்ய தடையாக உள்ள பசாசை நரகத்தில் தள்ளும் தூதர்கள் பலவந்தர்கள். நாடுகளையும் அதில் வாழும் மக்களையும் தற்காத்து நடத்துபவர்கள் பிரார்த்தனைகள் என்னும் தூதர்கள். ஒவ்வொரு ஆன்மாவும் பகையிடமிருந்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று இறைவனும் எந்நேரமும் போராடும் தூதர்கள் பிரார்த்தனைகள். நமது காவல் தூதர்கள் ஒவ்வொரு மனிதனையும் காவல் தூதர்கள் கண்காணிக்க இறைவனால் படைக்கப்பட்டவர்கள். நமக்கு வரும் ஆபத்து அபாயங்களிலும் நமது ஆன்மாவிலும் கேடுகளிலும் இருந்து நம்மை காப்பவர்கள் நம் காவல் தூதர்கள். நாம் பிறந்தது முதல் இறக்கும் வரை நம்மோடு இருந்து நம்மை இறைவனை நடத்துபவர்கள் நம் ஆன்மாவை இறைவனை நடத்துபவர்கள் நம் காவல் தூதர்கள். நாம் அன்னைமரியாய் வருவார்கள். அவர்களை கைகட்டி நாம் அவரை வரவேற்போம். அந்தோனியா நமது பங்கின் பாதுகாவலர் நம்மோடு வருவார். கைகட்டி அவரை வரவேற்போம். புதிய விடுதலையின் கற்றறிஞர் Ada
முன்வரவும் பிள்ளைகளோடு நிற்கவும். இடுவாமா பிரதர் கொஞ்சம் சைடில் வாங்க பிரதர். பிள்ளைகள் சேர்ந்து திருமணி ஆரம்பிக்கிறது முதல் வாசல் பேசுகிறோம். பிள்ளைகள் எல்லாம் பேசி இதோ அளவு முறை கையில் பிடித்திருந்த ஒருவரை கண்டேன். எங்கே போகிறீர் என்று நான் அவரை கேட்டேன். அதற்கு அவர், எருசலேமை அளந்து அதன் அகலமும் நீளமும் எவ்வளவு என்பதை காண போகிறேன் என்றார். என்னோடு பேசிக் கொண்டிருந்த தூதர் திரும்பி செல்கையில் மற்றொரு தூதர் அவருக்கு எதிரே வந்தார். வந்தவர் முன்னவரிடம் இவ்வாறு சொன்னார், ஓடி சென்று அந்த இளைஞனிடம் நீ சொல்ல வேண்டியது, எருசலேமில் எண்ணிருந்த மனிதர்களும் திரளான கால்நடைகளும் இருப்பதால் அந்நகரம் மதில் இல்லாத ஊர்களைப் போல் இருக்கும். ஏனெனில் அதை சுற்றிலும் நானே நெருப்பு சுவராய் அமைவேன், அதனுள் உரையும் மாட்சியாய் விளங்குவேன் என்கிறார் ஆண்டவர். மகளே சீயோன், அகமகிழ்ந்து ஆர்வம், இதோ நான் வருகின்றேன், வந்து உன் நடுவில் உடைக்கொள்வேன் என்கிறார் ஆண்டவர். அந்நாளில் வேட்கையார் பலர் ஆண்டவரிடம் வந்து சேருவார்கள். அவர்கள் அவருடைய மக்களாய் இருப்பார்கள். அவர் உன் நடுவில் தங்கி இருப்பார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Thank you.
மீட்பராகிய இயேசு கிறிஸ்து சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தின் வழியாக ஒளிர செய்தார். அல்லேலூயா. உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஏழு 9 இறைவசனங்கள் 43 முதல் 45 முடிய. அக்காலத்தில் இயேசு செய்த யாவற்றையும் பார்த்து அனைவரும் வியப்படைந்தனர். அவர் தம் சீடர்களிடம், நான் சொல்வதை கேட்டு மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கின்றார் என்றார். அவர்கள் அவர் சொன்னதை புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் அதை உணர்ந்து கொள்ளாதவாறு அது அவர்களுக்கு மறைவாயிருந்தது. ஆயினும் அவர் சொன்னது பற்றி அவரிடம் விளக்கம் கேட்க அஞ்சினார்கள். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசு நம்ம கையை பிடிச்சுக்கணுமா, நாம இயேசு கையை பிடிச்சுக்கணுமா? யார் கையை பிடிக்கிறது? எத்தனை பேர் சொல்றீங்க இயேசு நம்ம கையை பிடிக்கணும் அப்படின்னு? எத்தனை பேர் சொல்றீங்க? கை தூக்குங்க. இல்ல ஃபாதர், நாம தான் இயேசு கையை பிடிச்சுக்கணும் அப்படின்னு எத்தனை பேர் சொல்றீங்க? கை தூக்குங்க. உண்மையிலே நாம இயேசு கையை பிடிக்க கூடாது, அவர் தான் நம்ம கையை பிடிக்க வேண்டும். ஏன் தெரியுமா? இந்த உலக காரியத்தை பார்த்தோம்னா நம்ம உதறிட்டு ஓடிடுவோம். ஒருவேளை நம்ம அவர் கை பிடிச்சிருந்தா, ஏன்னா உலகத்தை பார்க்கிறோம், ஒரு சில காரியங்களை பார்க்கிறோம், டக்குன்னு விட்டுட்டு ஓடிடுவோம். ஆனா இயேசுவை பார்த்து சொல்லணும், இயேசுவே
என் கையை நீங்க பிடித்து வழி நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னாக்கா, ஒருவேளை உலக காரியங்களை பார்த்து நம்ம ஓட நினைச்சா கூட அவர் நம்ம கையை கெட்டியமாக பிடித்துக் கொள்வார், நம்மை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். ஆகவே ஒரு பாடலோடு இறை செய்திக்குள் நாம் கடந்து செல்வோம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவே எனக்கு இன்று யாருமே இல்லை, உம்மை நம்பியே நானும் வாழ்கின்றேன், உம்மை தேடியே ஓடி வருகின்றேன். பாரும் இயேசுவே, என்ன பாரும் இயேசுவே, கைய பிடிச்சிட்டு என்ன நடத்தும் இயேசுவே. இயேசுவே எனக்கு என்று யாருமே இல்லை, இயேசுவே எனக்கு என்று யாருமே இல்லை, உம்மை நம்பியே நானும் வாழ்கின்றேன், உம்மை தேடியே ஓடி வருகின்றேன். பாரும் இயேசுவே, என்ன பாரும் இயேசுவே, கையை பிடிச்சிட்டு என்ன நடத்தும் இயேசுவே. பாரும் இயேசுவே, என்ன பாரும் இயேசுவே, கையை பிடிச்சிட்டு என்ன நடத்தும் இயேசுவே. இயேசுவே எனக்கு இன்று யாருமே இல்லை, இயேசுவே எனக்கு இன்று யாருமே இல்லை. கலங்கி போகின்றேன், வெளியில் சொல்ல முடியாமல் எனக்குள் அழுகின்றேன். அவளை எண்ணி பெருகும் போது கலங்கி போகின்றேன், வெளியில் சொல்ல முடியாமல் எனக்குள் அழுகின்றேன். யாரும் இல்லை கேட்கிறேன், யாரும் இல்லை உதவிடம், யாரும் இல்லை கேட்கிறேன், யாரும் இல்லை உதவிடம். பாரும் இயேசுவே, என்ன பாரும் இயேசுவே, கைய பிடிச்சிட்டு என்ன நடத்தும் இயேசுவே. பாரும் இயேசுவே, என்ன பாரும் இயேசுவே, கைய பிடிச்சிட்டு என்ன நடத்தும் இயேசுவே. இயேசுவே எனக்கு இன்று யாருமே இல்லை, இயேசுவே எனக்கு இன்று யாருமே இல்லை.
உலகம் என்னை வெறுக்கும் போது உடைந்து போகின்றேன். அன்பு மனிதர் விலகும் போது நெஞ்சம் வலிக்கிறேன். யாரும் இல்லை கேட்கிற, யாரும் இல்லை உதவிட, யாரும் இல்லை கேட்கிற, யாரும் இல்லை உதவிட. காலம் வீசுது, என்ன காலம் வீசுது, கைய பிடிச்சிட்டு என்ன நடத்தம் வீசுது. காலம் வீசுது, என்ன காலம் வீசுது, கைய பிடிச்சிட்டு என்ன நடத்தம் வீசுது. இயேசுவே எனக்கு இன்று யாருமே இல்லை, இயேசுவே எனக்கு இன்று யாருமே இல்லை. உம்மை நம்பியே நானும் வாழ்கின்றேன், உம்மை தேடியே ஓடி வருகின்றேன். காலம் வீசுது, என்ன காலம் வீசுது, கையை பிடிச்சிட்டு என்ன நடத்தும் வீசுது. காலம் வீசுது, என்ன காலம் வீசுது, கையை பிடிச்சிட்டு என்ன நடத்தும் வீசுது. Praise the Lord. Hallelujah. நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, மரியே வாழ்க. அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே அழகாக நமது பிள்ளைகள் சிறப்பாக இந்த வானதூதர்களுடைய ஒவ்வொருத்தவங்க என்னென்ன வேலை செய்கிறாங்க, எப்படியெல்லாம் இந்த மாநிலத்தில் இருக்கின்ற மக்களுக்கு உதவி செய்கிறாங்க அப்படிங்கிறத தெளிவாக அவர்கள் அழகாக நடித்து காண்பித்தார்கள். இதை பார்க்குறப்ப எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. செந்நெறியில் படிக்கும் பொழுது நாங்களாம் சேர்ந்து ஒரு ட்ராமா பண்ணோம். என்ன அப்படின்னாக்கா, இயேசுவை பார்த்து ஒரு பிசாசு நீ கடவுளின் மகனானால் மேலிருந்து கீழே குதியும் அப்படிங்கிற டயலாக். எல்லா பிரதர்ஸும் உட்கார்ந்துருக்கிறாங்க. இந்த டயலாக்கை சொல்லி கொடுத்து அவரை சொன்னதுக்கு அந்த கூட்டத்தை பார்த்தோம்னா அவருக்கு ஒரு பயம். என்ன பண்ணிட்டாரு, நீ கடவுளின் மகனானால் கீழே இருந்து மேலே குதின்ட்டாப்ல. எப்படி கீழே இருந்து மேலே குதிக்கிறது? அதாவது அந்த கூட்டத்தில் யாருக்குமே தெரியல, நீ கடவுளின் மகனானால் கீழே இருந்து மேலே குதியும் அப்படின்னோட அங்க அடுத்த டயலாக் பேச வரவர் ஷாக்காகி நிற்கிறார். என்னடா அது இப்படி மாற்றி சொல்லிட்டாங்களே அப்படின்னு. பின்னாடி இருந்துகிட்டு ஒரு சொல்ற, ஐயோ மேலேருந்து கீழே குதியும், சாரி மேலேருந்து கீழே குதியும் அப்படின்னு மறுபடியும் சொன்ன உடனே அதுக்கப்புறம் தான் மக்களுக்கே உணர்ந்து சிரிக்க ஆரம்பித்தார். பிரியமானவர்களே, இதை பார்க்கும் பொழுது இந்த நாளிலே இப்படி ஒரு சில காரியங்கள் ஆகுவது உண்டு. ஆனால் நமக்கென்று ஒரு புனிதர் இருக்கின்றார். அந்த புனிதரிடம் நாம் கேட்கும் பொழுது அவர் பரிந்து பேசுதலின் வழியாக நமக்கு அனைத்து ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். இந்த நாளிலே நம்ம சிந்திக்க போகின்ற செய்தி நம்மளுடைய ஆன்மீக வாழ்வில் இறை வார்த்தை அப்படிங்கிற தலைப்புல ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே செய்தியாக நான் சொல்ல விழைகின்றேன். அன்புக்குரியவர்களே, அந்தோனியார் நாவிலே ஆண்டவருடைய வார்த்தை தவழ்ந்து கொண்டிருந்தது என்பது நமக்கு தெரியும். இந்த இறை வார்த்தை எப்படிப்பட்டது அப்படிங்கிறத இறை செய்தியாக உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள விழைகின்றேன். அன்புக்குரியவர்களே, நாகர்கோயில் சைடில் ஒரு இடத்துல பிரேயர் பண்ண அங்க கூப்பிட்டுருந்தாங்க. அப்ப 2 நாள் அந்த ஜெப கூட்டம். அப்ப அங்க போயிருந்தப்ப அங்க இருக்கிற ஒரு புனிதர், அவர் யார் அப்படின்னா மிக்கேல் அதிதூதர். அந்த மிக்கேல் அதிதூதருடைய ஆலயத்துல 2 நாள் ஜெப கூட்டம். அப்ப அந்த ஃபாதருக்கு நடந்த ஒரு அனுபவத்தை அவர் ஷேர் பண்ணார். என்ன நடந்துச்சு அப்படின்னாக்கா, அவர் பக்கத்துல அவர் அரை வீட்டுக்கு எய்த்தாப்லே ஒரு வாழை தாறு போட்டு தொங்குது, செவ்வாழை தாறு. எப்ப அந்த தாறு தொங்க ஆரம்பிச்சிச்சோ அதுல இருந்து இவர் பங்குல மட்டும் பூசை வச்சுட்டு கிளை பங்குக்கு மற்ற ஃபாதர்ஸை பார்த்து அனுப்பிச்சிட்டு இருந்திருக்கிறார். ஏன் அப்படின்னா இவருக்கு ஒரு பயம், கிளைப்பங்குல பூச வைக்க போற நேரத்துல இந்த தாரை என்னால ஆட்டை போட்டுட்டு போயிட்டா என்ன பண்றது அப்படின்னு ஒரு பயம். அதனால பங்குல பூச வைப்பாரு, பக்கத்துல உட்கார்ந்து அந்த தாரை வெறிக்க பார்த்துக்கிட்டே இருப்பார். இதேதான் டெய்லி செஞ்சுக்கிட்டு இருக்காரு. எது வரைக்கும் அப்படின்னா அந்த தாறு பழுக்கிற வரைக்கும். திடீர்னு பார்த்தா கிளை கிராமத்துல ஒரு ஆளு மண்டை போட்டார், போயே ஆக வேண்டிய ஒரு சூழல். இவர் பக்கத்துல இருக்கிற ஃபாதர்ஸ்க்கு எல்லாம் போன போட்டிருக்கிறார், கொஞ்சம் போயிட்டு வர முடியுமா அப்படின்னு. அன்னைக்குன்னு பார்த்து எல்லாம் பிஸி, யாருமே கிடைக்கல. இவர் போக வேண்டிய ஒரு சூழல். நேரம் அந்த மிக்கேல் அதிதூதர் ஆலயத்துல முட்டி போட்டு ஜெபிச்சிருக்கிறார். ஊருக்கே பாதுகாப்பு கொடுக்கிறார். வருஷம் உனக்கு திருவிழா ஒன்று கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. நான் போய் பூச வச்சுட்டு வர வரைக்கும் இந்த வாழத்தாரை பார்த்துக்க வேண்டியது உன் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு போயிருக்கிறார். பூசையை 1 மணி நேரத்துல முடிச்சுட்டு பார்த்தாக்கா அதுக்குள்ள எவன ஆட்டை போட்டு போயிட்டான். இவ்வளவு நாள் கத்தி காத்த அந்த வாழத்தாரை எவனை வெட்டிட்டு போயிட்டான். இவருக்கு வந்துச்சு வேகம், கோபம். நேரம் கோவிலுக்கு வந்தார்.
ஆற்றால் இந்த வாழத்தார உன்னால பாதுகாக்க முடியல, நீ எல்லாம் என்ன பெருசா அந்த ஊரை பாதுகாக்க போற, உனக்கு ஒரு திருவிழா கேடா அப்படின்னு கண்ணப்பனா திட்டிருக்கிறாரு அந்த பாதுகாவலரை. திட்டிட்டு நேரா போய் படுத்து தூங்கினாக்கா நைட்டு சாப்பிடல. அந்த அம்மா கொண்டு வந்து இட்லி வைக்கிது, வேணாம் எதுவுமே வேண்டாம், இந்த வாழத்தார பாதுகாக்க முடியல, அந்த விற்கிறது தூரம் இந்த இடத்துல நான் ஒரு பங்கு சமையரா, இது ஒரு கேடா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வாய்க்கு வந்தபடியெல்லாம் டென்ஷனா கத்திட்டு படுத்து காலையில 5 மணிக்கு யாரோ காலிம்பில் எழுத்துறாரு. கதவு திறந்து பார்த்தா எடுத்துட்டு போன ஆளு அப்படியே தோல்ல சுமந்துக்கிட்டு வந்து நிக்கிறார். சாமி என்ன மன்னிச்சிருக்க அப்படின்னு காலில் விழுந்துருக்கிறார். என்ன நடந்துச்சு அப்படின்னு, நைட்டு எடுத்துட்டு போன பழம் ஒன்னே ஒன்று சாப்பிட்ட சாமி, நிக்காம டிசென்ட்ரி போயிட்டே இருக்குது சாமி, தயவு செய்து அதை மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுது. நிக்கில விதூதத்தை ஜெபிச்ச அந்த ஜபம் நைட்டு ஃபுல்லா அவருக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்பதான் அவர் சொன்னார், நமக்குன்னு இருக்கிற ஒரு பாதுகாவலர்கிட்ட நம்ம ஜெபிக்கிறப்ப எவ்வளவு பெரிய காரியங்கள் நடக்கின்றது என்பதை அவருடைய வாழ்க்கையில் உணர்ந்த நாள் என்று அந்த ஜெபத்துல எல்லாருக்கும் முன்பாக அவர் ஒரு சான்று பகிர்ந்தார். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நம்ம சிந்திக்க போகின்ற வார்த்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற மனுஷன் பேசுற வார்த்தை. அதாவது ஃபாரின்ல இருந்து தன்னுடைய ஒய்ஃபுக்கு ஒருத்தன் லெட்டர் எழுதியிருக்கிறான். என்ன எழுதியிருக்கிறான் அப்படின்னாக்கா, நீ வரும் நான் நல்ல வசதியோடு வாழ்ந்தேன் அப்படின்னு எழுதணும். நீ என் வாழ்க்கையில் வரதுக்கு முன்னாடி நான் வசதியோடு வாழ்ந்தேன் அப்படின்னு எழுதுறதுக்கு பதிலா நீ வரும் நான் வசதியோடு வாழ்ந்தேன் அப்படின்னு எழுதிட்டான். இடையில ஒரு இந்த போட்ட உடனே வாழ்க்கையில வந்துச்சு ஒரு பெரிய பூகம்பம். பிரியமானவர்களே, ஒரு வார்த்தையை கூட்டினதுனால குடும்பத்துல பிரச்சனை வந்து விட்டது. வேளாங்கண்ணிக்கு போற வழியில ஒரு ஊர் இருக்குது, அடியக்கமங்கலம் அப்படின்னு சொல்லி ஒரு ஊர். தமிழ்நாட்டில் வேளாங்கண்ணிக்கு போறவங்களுக்கு தெரியும் அடியக்கமங்கலம். அந்த ஊர் பேர் எப்படி வந்துச்சு அப்படின்னாக்கா, அங்க இருக்கிற ஆட்கள் சொல்றாங்க, வெளிநாட்டு ஆட்கள் அந்த பகுதியில் அப்படி நடந்து போறப்ப அந்த ஊர் வரப்ப அந்த ஊருக்கு என்ன பேருன்னு தெரியல. அப்ப வாசல்ல ஒரு அம்மா சாணி தெளிச்சு கோலம் போட்டு இருக்குது. அந்த அம்மாவை கூப்பிட்டு இந்த ஊருக்கு பேர் என்னங்க அப்படின்னு கேட்டப்ப இந்த அம்மாவுக்கு இங்கிலீஷ் புரியல. அதனால பக்கத்துல ஒரு அம்மா இருந்திருக்குது. அந்த அம்மா பேரு மங்களம். அடியே எக்கா மங்களம் அப்படின்னு கூப்பிட்டு. உடனே இந்த ஆட்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க அந்த ஊரு பேரு அடியக்கா மங்கலம். ஆக ஒரு சில வார்த்தைகள் எக்ஸ்ட்ரா சேர்த்தா பிரச்சனை. ஒரு சில வார்த்தைகளை பிரிச்சு படிச்சோம்னா அதுல ஒரு அர்த்தத்தை கண்டுபிடிக்கிறோம். மனிதன் பேசுற வார்த்தைக்கு பல அர்த்தம் இருக்குது அப்படின்னாக்கா, ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு எவ்வளவு அர்த்தம் உள்ளதாக இருக்கும், ஆழமுள்ளதாக இருக்கும் என்பதை இந்த நாளிலே நாம் சிந்திக்க போகின்றோம். மனுஷன் பேசுற வார்த்தை சில சமயம் நமக்கு கலக்கத்தை ஏற்படுத்தும், குழப்பத்தை ஏற்படுத்தும், வேதனை வர வச்சிடும். ஒரு டாக்டர் பார்க்கறதுக்கு ஒரு பேஷண்ட் போயிருக்கிறாரு. அந்த டாக்டரை பார்த்துட்டு அந்த பேஷண்ட் சொல்லியிருக்கிறாரு, டாக்டருக்கு ஆபரேஷனுக்கு டேட் குறிச்சிட்டாரு. குறிப்பிட்ட அந்த டேட்ல இவர் அந்த டயத்துக்கு கரெக்டா இருக்கணும். உடனே இவரும் போயிட்டாரு. உடனே ஆபரேஷன் தேட்டருக்குள்ளார போய் நமக்கு ஆபரேஷன் பண்றதுக்குள்ள அவரை பாராட்டி 2 வார்த்தை பேசணும்னு இந்த பேஷண்ட்டுக்கு ஒரு ஆசை. உடனே அந்த டாக்டர் பார்த்து சொல்லியிருக்காரு, டாக்டர் நீங்க பெரிய தெய்வம். அவருக்கு ரொம்ப சந்தோஷம். இதுவரைக்கும் எவ்வளவு பேருக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கிறோம், ஒரு பையன் நம்மளை பார்த்து இப்படி பாராட்டினது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம லைஃப்ல ஒருத்தன் பார்த்து நம்மளை தெய்வம் சொல்லிட்டான்னு இவருக்கு உச்சந்தலையிலிருந்து உள்ள பாத வரைக்கும் குளிர்ந்து போய்விட்டது. உடனே அப்படியே கொண்டுட்டு போறப்ப அந்த பேஷண்ட் கேட்டுட்டாங்க, டாக்டர் எனக்கு ஆபரேஷன் நின்று பண்ண போறீங்களா உட்கார்ந்து பண்ண போறீங்களா? ஏன்பா? ஏன்னா உங்களை தெய்வம் வேற சொல்லிட்டேன். தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. நீ பாட்டு நின்றுகிட்டே ஆபரேஷன் பண்றேன்னு என் சோழியை முடிச்சுட்டு போயிடாது. ப்ளீஸ் சிட் டவுன். எனக்கு ஆபரேஷன் பண்றப்போ உட்கார்ந்து பண்ணு. கொஞ்சம் தூரம் அப்படியே உள்ள தள்ளிட்டு போனவொன்னு உள்ள பார்த்தா 6 உயரத்துக்கு ஒரு பெரிய மாலை மாட்டிருக்கு. என்ன டாக்டர், ஆபரேஷன் தேட்டருக்குள்ளார இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தாக்க இவ்வளவு பெரிய மாலையை மாட்டி வச்சிருக்கீங்களே, ஏன்? அவர் சொல்லியிருக்காரு, ஆபரேஷன் சக்சஸ் ஆயிடுச்சா அதை என் கழுத்துல போடுவாங்க, ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா உன் கழுத்துல போடுவாங்க. இவனுக்கு இன்னும் ஷாக் ஆயிடுச்சு. டாக்டர் எவ்வளவு ஃபீஸ் டாக்டர்? 5001 ரூபா. அது என்ன டாக்டர் மொய்யல்கிற கணக்கில் சொல்றீங்க? ஒன்னு 5000 ரூபாய் சொல்லுங்க, இல்ல 5500 சொல்லுங்க. அது என்ன 5001? 5000 ரூபாய் எனக்கு, உனக்கு நெத்தியில ஒட்டுறதுக்கு 1 ரூபான்னு எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சிட்டான். ஒரு சில பேர் பேசுற வார்த்தை அடுத்தவங்களுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தும், குழப்பத்தை ஏற்படுத்தும். ஒரு சில பேர் கண்களிலே கண்ணீரை வரவழைத்து விடும். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை எப்படிப்பட்டதுங்கிறத இப்ப நம்ம சிந்திக்க போறோம். நம்ம நினைக்கிறோம் ஒரு சில பேர் பேசுற வார்த்தை கருநாக்கு நீ என்ன சொன்னாலும் பலிக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனால் நம்ம நாக்குல பேசுற வார்த்தை எவ்வளவு பவர்ஃபுல், அதை தான் இன்று வேதம் நமக்கு சொல்லி காண்பிக்க போகின்றது. தொடக்க நூல் 7:2-15, புக் ஆஃப் ஜெனசிஸ் சாப்டர் 2:15. அதுல என்ன பார்க்கின்றோம்? ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும்
ஆண்டவராகிய கடவுள் மனிதனை அங்கு கொண்டு வந்து குடியிருக்க செய்தார். இந்த வசனத்தை கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். ஏதேன் தோட்டம், அந்த தோட்டத்தை பாதுகாக்கிறதுக்கு பண்படுத்துறதுக்கு 2 வேலை இருக்கு. அந்த மனிதனை கொண்டு வந்து ஆதாம் ஏவாளை இங்க வைக்கின்றார். எத்தனை வேலை? என்னென்ன வேலை செய்யணும்? தோட்டத்தை பாதுகாக்கணும், இன்னொன்னு பண்படுத்த வேண்டும். சரி, பாதுகாக்கிறதுக்கு ஆளாக நின்றாமல் போதும், ஒரு ஆள் அங்க நின்றா போதும், பாதுகாக்கலாம். நிலத்தை கொத்தி நல்லா பண்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஆயுதம் தேவையா தேவையில்லையா? தேவை. அந்த ஆயுதத்தை ஆண்டவர் அங்க அவங்களுக்கு சப்ளை பண்ணதாக பைபிள்ல ஏதாவது வசனம் இருக்குதா? சொல்லுங்க. அதாவது பண்படுத்துறதுக்கு ஒரு இடத்தை கொத்தி நல்லா அப்படியே சமதளமா ஆக்குறதுக்கு என்ன தேவை? ஆயுதம் தேவை. கரடு முரடா இருக்கிற ஏரியாவை பண்படுத்தணும். அப்ப அந்த ஆயுதத்தை ஆண்டவர் அங்கு கொடுக்கவில்லை. ஆயுதமாக அவர்கள் எதை பயன்படுத்தினார்கள் என்றால், அவர்கள் நாட்களை எது சொன்னாலும் பலிக்கக்கூடியதாக இருந்தது. ஏன்னா கடவுள் வார்த்தையில் உலகத்தை படைத்தார், அப்படிதானே? தமது சாயலில் மனிதனை உருவாக்கி இருக்கின்றார். அப்ப தமது சாயலை கொடுத்த ஆண்டவர் அந்த வார்த்தைக்கு நிச்சயமாக எதை கொடுத்திருப்பார்? அந்த ஆற்றலை கொடுத்திருப்பார். இன்னைக்கு இமேஜின் பண்ணி பாருங்க, இங்க இருக்கிற நம்ம எது சொன்னாலும் நடக்குதுன்னு வச்சுக்கலாம். எத்தனை பேர் பூசிக்கு வருவீங்க? சொல்லுங்க. நீங்க எது சொன்னாலும் நடக்குது. நீங்க வீட்டுல உட்கார்ந்து சொல்லுங்க, மட்டன் கடையிலிருந்து 1 கிலோ மட்டன் அப்படியே பறந்து என் வீட்டிற்கு வருக அப்படின்னா அடுத்த 1/2 மணி நேரத்தில் அந்த மட்டன் அப்படியே பறந்து வீட்டுக்கு வருது. வீட்டில் உட்கார்ந்து லேடிஸ் எல்லாம் சொல்றீங்க, அது அப்படியே குழம்பாக மாற்றப்படுக, அப்படியே 1/2 மணி நேரத்தில் குழம்பு சுட சுட ஆயிடுது. உடனே சாப்பாடு ஒரு பக்கம் உருவாகுங்க, சாப்பாடு வந்துடுது. இப்படி ஒரு ஆற்றல் எல்லாருக்கும் நாட்டில் கொடுத்துருக்காருன்னு வச்சுருக்க ஆண்டவர். எத்தனை பேர் இந்த சைடில் எட்டி பார்ப்பீங்க? கோவில் பக்கம் கை தூக்கு. எத்தனை பேர் எட்டி பார்ப்பீங்க? யாருமே இல்லையா? வீட்டுல உட்கார்ந்துட்டே சொல்லுவோம், சாமியார் பூசை வைக்கும் பொழுது நன்மை மட்டும் பறந்து வருங்க. பிரியமானவர்களே, இப்ப நாம் சொல்ல வருகின்ற காரியத்தை நன்றாக கவனிங்க. அதாவது தனக்குத்தானே சூனியம் வச்சுக்கிறேன்னு சொல்றோம்ல, அது எப்படி அப்படின்னாக்கா, நம்ம வீடுகளில் பேசுகின்ற வார்த்தை, எப்படிப்பட்ட வார்த்தை பேசுறோம்? பள்ளிக்கூடத்துல பையன் மார்க் குறைச்சி எடுத்துட்டு வந்தாக்கா உடனே பெற்றோர்களாகி நீங்க என்ன சொல்றீங்க? நீ எல்லாம் படிச்சு என்னத்தை கிழிக்க போற? எத்தனை தடவை பேசிருக்கீங்க உங்க பிள்ளைங்களை? யோசிச்சு பாருங்க. அந்த வார்த்தையெல்லாம் எவ்வளவு எஃபெக்டா செயல்பட போகுதுங்கிறது பைபிள்ல இருந்து நான் சொல்ல போகின்றேன். அதனால நம்ம ஒவ்வொரு வார்த்தைக்கும் கணக்கு கொடுக்க வேண்டும் ஆண்டவருக்கு. நம்ம பேசுற வார்த்தை நம்ம இஷ்டத்துக்கு பேசிடக்கூடாது. அடுத்தவங்க மனசு, அதாவது சொல்லால் அடிக்கிற காயம் ஆறாது. கையால் அடிச்சா கூட அந்த காயம் ஆறிடுமா? ஆனா சொல்லால் அடிக்கிற அந்த காரியம் ஒரு மனுஷனை விட்டு என்னைக்குமே போகாதுன்னு சொல்லுவாங்க. பிரியமானவர்களே, இப்ப பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்கின்றேன். அதாவது ஆதாம் ஏவாள் படைக்கப்பட்டதிலிருந்து யாக்கோப்பு வரைக்கும் மொத்தம் 22 தலைமுறைகளாம். எத்தனை தலைமுறை? 22 தலைமுறை. ஆதாம் ஏவாளில் இருந்து யாக்கோப்பு வரைக்கும் எத்தனை தலைமுறை? 22. இந்த 21 தலைமுறை வரைக்கும் யாரும் நோய்வாய்ப்பட்டு செத்ததாக வரலாறு சொல்லவில்லை. ஆதாம் ஏவாள் படைக்கப்பட்டது என வயது மூப்பின் காரணமாக தான் நிறைய பேர் இறந்திருக்கிறாங்க. அந்த 21 தலைமுறை வரைக்கும் எல்லாருமே எப்படி இறந்திருக்கிறாங்க? வயசாகி தான் இறந்திருக்கிறாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் 22வது தலைமுறையில் வருகின்ற யாக்கோப்பு தான் உடல் நலம் இன்றி இறந்து போகின்றார். அதுக்கு முன்னாடி உள்ளவங்க யாருமே உடம்பு சரியாம இறந்து போகிறார். 22வது தலைமுறையில் தொடக்க நூல் 48:1 அதில் வாசிக்கும் பொழுது, இந்நிகழ்ச்சிகளுக்கு பின் உன் தந்தை உடல்நலமின்றி இருக்கின்றார் என்று யோசேப்புக்கு தெரிவிக்கப்பட்டது. இப்ப யாக்கோபுக்கு எத்தனை பிள்ளைங்க? 12 பிள்ளைகள் என்பது நமக்கு தெரியும். பிரியமானவர்களே, இப்ப யோசேப்புக்கு ஏன் இந்த வியாதி வந்துச்சு அப்படிங்கிறத முதல்ல நம்ம சிந்திக்க போகின்றோம். இவருக்கு முன்னாடி 21 தலைமுறை வரைக்கும் யாருமே நோய்வாய்ப்பட்டு சாகல. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஆளு நோய்வாய்ப்பட்டு சாகுறார். அவர் யாரு? யாக்கோபு. ஏன் இந்த வியாதி வந்துச்சு அப்படிங்கிறது தான் இப்பொழுது முதலிலே நாம் சிந்திக்க போகின்றோம். சில இடத்துல, ஒரு இடத்துல டாக்டரை பார்க்க போறதுக்கு வெளியில ஒரு போர்டு போட்டுக்கிறார், கூட்டிக்கிட்டு வாங்க, காட்டிட்டு போங்க, பேமெண்ட் எங்களுக்கு, குணம் உங்களுக்கு. அட்வர்டைஸ்மெண்ட்.
அப்ப இன்னைக்கு எல்லாரையும் கூட்டிட்டு போய் உடம்புல இந்த மாதிரி எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுங்கனாக்க யாரையும் எல்லாரையும் முழுமையாக குணப்படுத்துவது கிடையாது. Praise the Lord. பிரியமானவர்களே, இப்ப பிற மதத்துல சொல்லுவாங்க உயிரை எடுக்கிறது எது அப்படின்னாக்க யமன் அப்படிம்பாங்க. யமன் உயிரை எடுக்கிறது. ஒரு தடவை யமன் உலகத்துக்கு வந்தாராம். வந்து இந்த உலகத்துல ஒரு அழகான பொண்ணை பார்த்தார். பார்த்துட்டு அந்த பொண்ணு மேல இவருக்கு ஒரு ஆசை. கல்யாணமும் பண்ணிட்டார். குடும்பம் நடத்தி பிள்ளையை பெற்றுட்டார். அந்த பிள்ளையை டாக்டர் ஆகணும்னு ஆசை. யாருக்கு? யமனுக்கு. டாக்டராகவும் ஆக்கிட்டார். யமன் இங்கேயே இருந்தாக்க மேல அவர் வேலை யார் பார்க்கறது? அதனால அந்த யமன் சொன்னாராம், வீட்டில் ஒய்ஃபு கிட்டே என் உன்னுடைய அம்மா கிட்டே மறைச்ச ஒரு விஷயத்த என் பையன் ஒண்ணுகிட்ட நான் சொல்ல போறேன். அவர் டாக்டரா வந்துட்ட சொல்ல போறேன். நீ நினைக்கிற மாதிரி இந்த உலகத்துல ஒரு மானுடன் கிடையாது. மேலிருந்து வந்த யமன் அடுத்த உசுர் எடுக்கிற ஆளினார். இது உங்க அம்மாவுக்கு தெரியாது. அவன் நினைச்சிட்டு இருக்கிறார் இந்த உலகத்துல சாதாரண ஒரு மனுஷன் நினைச்சிட்டு இருக்கிறார். இந்த விஷயத்த நான் போறதுக்கு முன்னாடி உன்கிட்ட சொல்லிட்டு போகணும்னு ஆசைப்படுறேன். அதனால அம்மா கேட்டாக்க இந்த விஷயத்த நீ சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு போறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த சொல்லிட்டு போறேன். யாருக்காவது ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறப்ப அந்த வியாதி நோய்வாய்ப்பட்டு கிடக்கிற ஆளுக்கு பக்கத்துல நான் நின்ன அப்படின்னாக்கா பார்க்க முடியாதுன்னு மரியாதை நீ அனுப்பிடு. Praise the Lord. Hallelujah. அந்த இடத்துல நான் இல்லை அப்படின்னாக்கா நீ துணிச்சலா ட்ரீட்மெண்ட் கொடு, கண்டிப்பா அவன் பொழைச்சுக்குவான் அப்படின்னு அந்த பையனுக்கு ஓகே அப்படின்ட்டான். உடனே அந்த ஊர்ல யார் யாரெல்லாம் ட்ரீட்மெண்ட்டுக்கு அழைச்சிட்டு வராங்களோ அவங்க அப்பா வந்து எங்கெங்கெல்லாம் நிக்கிறாரோ பார்த்துட்டு இந்த ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாது, அப்படியே பார்த்தாலும் வேஸ்ட்னு சொல்லி அனுப்பிச்ச உடனே அந்த ஆட்கள்லாம் செத்துறாங்க. ஆனா அந்த அப்பா வந்து நிக்காத இடத்துல பார்த்தாக்கா எல்லாரும் குறைச்சிக்கிறாங்க. அதனால அந்த ஊர்ல கைராசி டாக்டர் யார் பேர் எடுத்துட்டா அப்படின்னா இந்த யமனுடைய பையன் பேர் எடுத்துட்டான். அந்த ஊர்ல ஒரு ராஜா, அந்த ராஜாவுக்கு ஒரே பொண்ணு. அந்த பொண்ணு நோய்வாய்ப்பட்டு படுக்கையா இருக்கிறான். எத்தனையோ ட்ரீட்மெண்ட் கொடுத்து பொழைக்கல. அப்படியே உயிருக்கு ஊசலாடிட்டு இருக்கிறப்ப அவர் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு. என் பொண்ணை யாரு உயிரோட கொண்டுட்டு வராங்களோ அந்த பொண்ணையே அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு என்னுடைய ராஜாங்கத்தையே அவனுக்கு நான் எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு இவனுக்கு ஒரு ஆசை. நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நேரம் அங்க போயிருக்கிறான். அரசே உங்க பொண்ணை நான் காப்பாத்துறேன் அப்படின்னு. சரி உள்ள போனாக்க இவருக்கு முன்னாடி அவங்க அப்பா நின்றுட்டு இருக்கிறார். Praise the Lord. Hallelujah. ஏன்னா அவங்க அப்பா என்ன சொல்லி இருக்கிறாரு, நான் நிக்கிற இடத்துல நீ எவ்வளவு ட்ரை பண்ணாலும் காப்பாற்ற முடியாது, அதனால பேசாம பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிரு, இதான் உனக்கு நல்லதுன்னு. ஆனா அங்க போய் நின்று அவங்க அப்பா நின்றுட்டு இருக்கிறாரு. இவனுக்கு ஆசை அந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிட்டு நமக்கு ஒரு பெரிய ராஜ பதவியே கிடைக்க போகுது, டாக்டர் இருந்தவன் ராஜாவா ஆக போறமே அப்படின்னு ஒரு ஆசை. உடனே கொஞ்ச நேரத்துல அந்த யமனை பார்த்துட்டு அம்மா அம்மா அப்படின்னு கூப்பிட்டுட்டாரு. அப்பாவை ரொம்ப நேரம் ஆளக்கான தேடிக்கிட்டே இந்த ரூம்ல தான் நிக்கிறாரு அப்படின்னு யமன் டக்குன்னு எஸ்கேப் ஆயிட்டாரு. Praise the Lord. கொஞ்ச நேரத்துல இந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தானா அது பொழைச்சிக்குது, 2 பேருக்கு கல்யாணம் ஆகுது, பதவியும் வந்து விடுகின்றது. அப்ப கடைசியில கீழே அதை முடிக்கிறாங்க. அதாவது கட்டின பொண்டாட்டியை பார்த்து எவனாக இருந்தாலும் பயப்படுவான், அது எவனாக இருந்தாலும் பயப்படுவான். Praise the Lord. Hallelujah. இப்ப இந்த யாக்கோப்புக்கு என்ன பிரச்சனை அப்படின்னாக்கா பிரியமானவர்களே, இவருடைய வாழ்க்கையில என்ன நடந்தது, எதனால இந்த வியாதியை அவர் ஃபேஸ் பண்ணார் அப்படின்னா 12 பிள்ளைகள்ல நம்ம எல்லாருக்குமே ஸ்டோரி தெரியும். யோசேப்பு மேல மற்ற சகோதரர்கள் பொறாமப்படுறாங்க. இவனை எப்படியாவது கொல்லணும் அப்படிங்கிறப்ப சகோதரனுடைய ரத்த பழி நம்ம மேல வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அவரை கொண்டுட்டு போய் வித்துட்டு வீட்டுல வந்து அப்பா கிட்ட ஒரு பொய்யை சொல்றாங்க. ஒரு விலங்கு யோசேப்பை அடித்து கொன்று விட்டது. அதை நம்ப வைக்கிறதுக்காக ரத்தத்தை எடுத்து அந்த ஆட்டை அடித்த ரத்தத்தை எடுத்து அந்த துணியிலை தோய்த்து அதை கொண்டு வந்து அப்பாட்ட காமிச்சவுடன் இப்ப இந்த துக்க செய்தியை அப்பா கேட்கிறார். யாரு? யாக்கோபு. கேட்டவுடன் அவருடைய அந்த ஒரு காரியத்தை பாருங்க. தொடக்க நூல் 37-35. அவர் புதல்வர் புதல்வியர் அனைவரும் அவருக்கு ஆறுதல் சொல்ல வந்தனர். அவரோ எந்த ஆறுதலான வார்த்தைக்கும் செவி கொடாமல், அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தை கவனிங்க. என்ன சொல்றாரு? நான் துயருற்று பாதாளத்தில் இறங்கி என் மகனிடம் செல்வேன் என்று அவருக்காக அழுது புலம்பினார். இந்த வார்த்தை தாங்க அவருக்கு ஆப்பு வச்சுச்சு. இன்னைக்கு நிறைய பேரு அதாவது ஆறுதல் சொல்ல வராங்க. என் பையன் போன இடத்துக்கே நான் போக போகின்றேன், சாக போகின்றேன், பாதாளத்துக்கு போக போகின்றேன். நெகட்டிவான வார்த்தைகள் எப்போ உங்க வாயில வருதோ அது உங்க வீட்டுல வேலை செய்ய ஆரம்பித்து விடும்.
Praise the Lord. இப்ப இங்க மட்டும் இவர் சொல்லுங்க, இன்னொரு இடத்துல சொல்ற என்ன அப்படின்னாக்கா, தொடக்க நூல் 42:38 பார்க்கின்றோம். ஆனால் யாக்கோப்பு, என் மகனை உங்களோடு போக விட மாட்டேன், இவன் சகோதரன் இறந்து போனான், இவன் ஒருவனே எஞ்சி இருக்கின்றான், நீங்கள் போகும் வழியில் இவனுக்கு ஏதாவது ஆபத்து நேரிட்டால் நரைத்த முடிவுள்ள என்னை துயருக்குள்ளாகி பாதாளத்திற்குள் இறங்க செய்வீர்கள் என்றார். இவர் வாயிலிருந்து அடிக்கிற என்ன வார்த்தை வருது? பாதாளத்துக்கு போறேன், பாதாளத்துக்கு போறேன், பாதாளத்துக்கு போறேன். இது எப்படி அவங்க வாழ்க்கையை வேலை செய்யுது அப்படின்னாக்கா, அதுதான் அவருடைய வாழ்க்கையில உலகத்திலே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஆளு கேன்சரினால் இறக்கின்றார் அப்படின்னாக்கா அவர் யார் அப்படின்னா யாக்கோபு. ஏன்னா ஒரிஜினல் டெக்ஸ்ட்ல இந்த மனிதருக்கு உடல் நலமின்றி இருந்தார் என்று வசனம் வருகின்றது அல்லவா? அது என்ன கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்றால், அவருக்கு காலா என்ற ஒரு வியாதி வந்ததாம். எபிரே மொழியில கேன்சர் வியாதியை எப்படி அழைக்கின்றார்கள் என்றால் காலா. ஹல்லேலூயா. அப்ப 21 தலைமுறையில யாரும் உடல் நோய்வாய்ப்பட்டு சாகல. அந்த 22வது தலைமுறையில் வருகின்ற யாக்கோப்பு மட்டும் நோய்வாய்ப்பட்டு சாகிறார் அப்படின்னாக்கா, அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தை, நான் வாழ போறேன்னு சொல்ல, என்ன சொல்லிட்டார்? நான் செத்து பாதாளத்துக்கு போக போகின்றேன். உங்க குடும்பத்துல பிரச்சனை நடக்கும் பொழுது, கணவன் மனைவி, இப்ப எங்க பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது? ஒரு சாப்பாட்டுல முடி கிடக்குதுன்னு வச்சுங்களேன், அந்த முடியை பார்த்தவொன்னு ஒரு பயங்கர டென்ஷன் ஆவார். இத மனுஷன் திம்பானா அப்படின்னு வீட்டுல அவங்க ஒய்ஃப் அங்கிருந்து சவுண்டு போட ஆரம்பிக்கும். அந்த சண்டை அப்படியே சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். இவர் கத்த, அந்த அம்மா கத்த, மாறி மாறி கிச்சன்ல இருந்து அங்கிருந்து சவுண்டு வரும், நடு ஹால்ல இங்கிருந்து சவுண்டு வரும். இந்த பிரச்சனை அப்படியே சூடு பிடிச்சி அப்படியே போகும் பொழுது ஒரு குறிப்பிட்ட வார்த்தை அவர் வாயிலிருந்தோ அல்லது இவர் இந்த அம்மா வாயிலிருந்தே வரும். அந்த வார்த்தை வர வரைக்கும் சண்டை அப்படியே சூடு பிடிச்சி போயிட்டே இருக்கும். அந்த வார்த்தை அவர்கிட்ட இருந்தோ இந்த அம்மா கிட்ட வந்துச்சுனாக்கா அந்த சண்டை அதோட முடிஞ்சிடும். அது என்ன வார்த்தை? உங்களுக்கு அனுபவம் இருக்குங்க, சொல்லுங்க. இங்கிருந்து அங்கிருந்து வார்த்தை அப்படியே வந்துட்டே இருக்கும். உன் கூட வாழ்றதுக்கு பேசாம நான் செத்து போயிடலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும் பாருங்க. அது வரைக்கும் சாத்தான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பான். யாருக்கிட்ட அந்த வார்த்தை வரும்போது, ஏன்னா சாவுக்கு அதிபதி யாரு? சாத்தான். நோயை கொண்டு வருபவன் யாரு? சாத்தான். இப்போ உங்க வாயிலிருந்து வருகின்ற முகூர்த்தம் அதை பழிக்க செய்வதுதான் யாருடைய வேலை அப்படின்னா சாத்தானுடைய வேலை. அப்ப நம்ம வாயை புடுங்கி நமக்கிட்டயே சூனியம் வைக்கக்கூடியவன் சாத்தான். அதனால அந்த வார்த்தை யாருக்கிட்ட வருது வெயிட்டிங்ல இருப்பான். அப்ப உன் கூட வாழ்றதுக்கு பேசாம செத்து போயிடலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா, அப்ப நம்ம வந்த வேலை முடிஞ்சிச்சுன்னு சாத்தான் கிளம்பி போயிட்டே இருப்பான். இப்ப அந்த வார்த்தை எப்படி வீட்டுக்குள்ளார வேலை செய்யும் அப்படின்னாக்கா, எடுத்த எடுப்புல வேலை செய்யாதுங்க. எடுத்த எடுப்புல வேலை செய்யாது. திடீர்னு அடுத்த நாளே இருமல் வந்து லொக்கு லொக்குன்னு இருமி கீழே படுத்து அப்படியே கை கால் பிடிச்சி இழுக்கிறதெல்லாம் நடக்காது. அது டைம் எடுக்கும். ஹல்லேலூயா. இப்ப பேசுற வார்த்தை எல்லாம் சின்ன பிள்ளையில இருந்து பேசினது, விவரம் தெரிஞ்சதுல இருந்து பேசினது, சண்டை போட்டு. பிரியமானவர்களே, இப்ப சாப்பாட்டுல ஒரு முடி கிடக்குதுனாக்கா அந்த திட்டத்தை எப்படி திட்டலாம்? அன்பே. இந்த முடி உன் தலையில இருந்தாலும் அழகு, இந்த இலையில இருந்தாலும் அழகு அப்படின்னு சீப்புவாங்க. அப்ப அந்த அந்த வார்த்தை, அந்த பேசுற விதம் தாங்க, இந்த பேசுற விதம் தான் ஒரு குடும்பத்துல சண்டை உருவாக்குறது. அதுதான் சமாதானத்தை கொண்டு வருவது. நம்ம எப்படி பேசுறோமோ அந்த வார்த்தை பொறுத்துதான். ஒரு அம்மாவுக்கு பல்லு வலி, ஒரு பல்லு சொத்த, டாக்டர் அழைச்சிட்டு போயிருக்கிறாரு வீட்டுக்காரர். அப்ப அந்த ஆளு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற அந்த டாக்டர் பார்த்துட்டு, உங்க வீட்டுக்கார அம்மாவுக்கு ஒரு பல்லு சொத்தங்க, ஒரு பல்லு கொடுக்கறதுக்கு எவ்வளவு அப்படின்னு கேட்டுக்காரு. 1000 ரூபாய் அப்படின்னு. உடனே இவர் 2000 ரூபாய் தூக்கி கொடுத்துருக்கிறார். டாக்டர் அசந்து போயிட்டார். ஏன் டாக்டர், ஏங்க சார், ஒரு பல்லுக்கு 1000 ரூபாய் தானே சார், நீங்க என்ன 2000 ரூபாய் கொடுக்குறீங்க அப்படின்னா, இல்ல அப்படியே சேர்த்து அவர் நாட்டையும் கொடுங்க டாக்டர். அதை வச்சுக்கிட்டு அவர் பேசுற பேச்சு என்னால தாங்க முடியல டாக்டர். பிரியமானவர்களே, இன்னைக்கு குடும்பத்துல இப்ப உதாரணத்துக்கு யோசிச்சு பாருங்க. ஒருத்தவங்க 50,000 வார்த்தை பேசினா அவங்க லைஃப் அதோட முடிஞ்சிடும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கா. எத்தனை பேர் பேசுவோம்? பிறந்ததுல இருந்து 50,000 வார்த்தை பேசி முடிச்சுட்டா அதோட அவர் பொட்டு போயிடுவார் அப்படின்னாக்கா எத்தனை பேர் பேசுவோம்? எல்லாம் சைலண்டாவே பேசிக்கொண்டு பேச வாயிலிருந்து வார்த்தை வரும். ஏன்னா ஒரு வார்த்தை கூட விட்டாக்கா நம்ம ஆயுசு குறைஞ்சிருக்கோம்னு ஒரு பயம்.
Praise the Lord. Hallelujah. பிரியமானவர்களே, இப்ப யோசிச்சு பாருங்க. அப்ப யாக்கோபு பேசின வார்த்தையே அவருக்கு கேன்சராக உருவாகி இருக்குது அப்படின்னாக்கா, இன்னைக்கு நான் என் வீட்டுல வண்டியா பேசி வச்சிருக்கிறேனே, இதெல்லாம் என் வீட்டுல வேலை செய்ய ஆரம்பிச்சா நான் எங்க போறதுன்னு சொல்லி எத்தனை பேர் ஃபீல் பண்றீங்க? கை தூக்கு. Praise the Lord. Hallelujah. என் வீட்டுல வண்டியா நான் பேசி வச்சிருக்கிறேனே, இந்த வார்த்தையெல்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சுனாக்கா நான் என்ன பண்றது? பிரியமானவர்களே, இப்ப ஒரு உதாரணத்தை நான் சொல்றேன். எப்படி அந்த வார்த்தை வேலை செய்துங்கிறதுக்கு ஒரு உதாரணம். தொடக்க நூல் 1:11. அப்பொழுது கடவுள் புற்பூண்டுகளையும் விதைத்தரும் செடிகளையும் கனித்தரும் பழமரங்களையும் அந்தந்த இனத்தின்படியே நிலம் விளைவிக்கட்டும் என்றார். ஒரு வார்த்தை எல்லாம் சொன்னார். அதாவது அப்படியே எல்லாம் விளைவிக்கிட்டு புல்லு மரம் எல்லாம் வரட்டும் அப்படின்னு சொல்லி. இப்ப நோவாவுடைய காலத்துல எல்லாமே அழிந்து போய்விட்டது. அப்படிதானே? ஆண்டவர் வார்த்தையில சொல்லி எல்லாத்தையும் உருவாக்குனாரு. மரத்திலிருந்து செடியிலிருந்து எல்லாத்தையும். நோவாவுடைய காலத்துல வெள்ளப்பெருக்கு எல்லாத்தையும் அழித்து போய்விட்டது. அப்ப ஆண்டவராகிய கடவுள் மீண்டும் இந்த உலகத்துல ஆகா, நான் சொன்ன வார்த்தையில இந்த வந்த மரம் எல்லாம் எல்லாமே மண்ணோடு மண்ணாக போய்விட்டது, மக்கி போய்விட்டது, மீண்டும் நான் சொல்லுகின்றேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரா? சொல்லல. எல்லாம் தண்ணியோடு அடித்து விட்டு போனாலும் மறுபடி அது முளைத்தது என்றால் தொடக்கத்தில் ஆண்டவர் சொன்ன வார்த்தை அவ்வளவு பவர்ஃபுல்லாக இருக்கின்றது என்பதை நாம் உணர வேண்டும். அப்ப தொடக்கத்துல உலகத்துல உருவாக்கப்பட்ட எல்லாம் இடையிலே அழிந்து போனாலும் மீண்டும் ஆண்டவர் அந்த வார்த்தையை பயன்படுத்தாமலே அது முளைக்கின்றது என்றால், நம்ம ஒரு தடவை நெகட்டிவான வார்த்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்லாம விட்டா கூட அது கடைசி வரைக்கும் நம்ம குடும்பத்துக்கு ஆப்பு வைத்துக் கொண்டே இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அப்படின்னா வண்டியா நான் பேசியிருக்கிறதெல்லாம் என்ன ஆக போகுது அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். பிரியமானவர்களே, அதுக்கு தான் என்ன பண்ணணும்? திருத்துதர் பணி 19வது அதிகாரம் வசனம் 20. Acts of the Apostles chapter 19 verse 20. இவ்வாறு ஆண்டவரின் வார்த்தை ஆற்றல் பொருந்தியதாய் பரவி வல்லமையுடன் செயல்பட ஆரம்பித்தது. இதுவரைக்கும் நான் பேசிட்டேன், ஏனதானும் பல வார்த்தையை பேசிட்டேன். அந்த வார்த்தை நெகட்டிவ் வார்த்தையெல்லாம் என் வீட்டை சுத்திக்கிட்டே இருக்குது. இப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, என் வீட்டுல இந்த வார்த்தை ஆண்டவருடைய வார்த்தை எடுத்து சத்தமா நான் படிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா, இந்த வார்த்தை வல்லமை உள்ளதாய் அப்படியே என் வீட்டுல பரவ ஆரம்பிச்சிருச்சுனாக்கா, ஏற்கனவே நான் பேசின அந்த வார்த்தைகள் நெகட்டிவ் வார்த்தைகள் எல்லாம் இந்த வலிமை வாய்ந்த வார்த்தையில் அடிபட்டு போய் எனக்கு ஆசீர்வாதமாக மாறிவிடுகிறது. கரங்கள் தியானம் நடிச்சுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. பிரியமானவர்களே, இப்ப இனிமைமிகு பாடல் 1:3 வாசிக்கிறப்ப, தன் வாயின் முத்தங்களால் அவர் என்னை முத்தமிடுக. பிரைஸ் தி லார்ட். இப்ப வாயின் முத்தம் சாலமோன் எழுதிய இந்த இனிமைமிகு பாடல் புஸ்தகம். இப்ப அவர் தம் வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுக. காதலன் காதலி அந்த ஒரு கான்செப்ட்ல அவர் எழுதியிருக்கிறார். இப்ப நமக்கு காதலன் யார் அப்படின்னா ஆண்டவர், நாம் காதலி. மணவாளன் யாரு? ஆண்டவர், மணவாட்டி நாம. அவர் தம் வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுக. அப்ப ஆண்டவர் வாயிலிருந்து வந்த அந்த வார்த்தை தான் முத்தமாக இருக்கிறது. கரங்கள் தியானம் நடிச்சுவோம். இப்ப அவர் கொடுத்த அந்த முத்தம் தான் இந்த வார்த்தை. இப்ப இந்த முத்தத்துக்கு பதில் முத்தம் நான் கொடுக்க வேண்டும். எப்படி கொடுக்கணும்? ஏன் வாயால இந்த வார்த்தையை நான் சத்தமாக வாசிக்க ஆரம்பித்தால் அதுதான் என் தேவனுக்கு கொடுக்கின்ற முத்தமாக இருக்கிறது. கரங்களை தியானம் நடிச்சுவோம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அப்ப வார்த்தை, இந்த வல்லமையான வார்த்தை, அதனால்தான் திருப்பாடல் 119 வசனம் 103 வாசிக்கின்றோம். உன் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானது. இப்ப அடுத்தவங்க பேசுறப்ப என் காதுக்கு இனிமைன்னா கேள்விப்பட்டிருக்கோம். நீ பேசுறது என் காதுக்கு இனிமையா இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் ஆண்டவருடைய வார்த்தை என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானது அப்படின்னா, இந்த வார்த்தையை நாவிலே படிக்க 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 ஆண்டவர் எனக்கு அளவு கடந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவராக இருக்கின்றார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? அந்தோனியா தன்னுடைய லைஃப்ல எதற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்? இந்த வார்த்தை. அவருடைய நாக்கு இன்னைக்கு அழியாம இருக்குனாக்க என்ன காரணம் அப்படின்னா, அழியாத வார்த்தை அவர் நாவிலே தவழ்ந்து கொண்டே இருந்தது.
அந்த நாக்கை கூட ஆண்டவர் அழிய விடவில்லை. கரங்கள் யாரும் நடிச்சுவோம். Praise the Lord. இன்னைக்கு நம்ம அழிந்து போகிற மாதிரி பல காரியங்களை நம்ம வார்த்தையில பேசி வச்சிருந்தா கூட அழியாத வார்த்தை நம்ம இந்த நாவிலை படிக்க ஆரம்பித்து விட்டோம் என்றால் அழியக்கூடிய எல்லாத்தையும் ஆண்டவர் முழுமையாக நீக்கி அதை ஆசீர்வாதமாக நமக்கு பெற்றுத் தர வல்லவராக இருக்கின்றார். Praise the Lord. பிரியமானவர்களே, ஆபிரகாம் லிங்கன் அவருடைய வாழ்க்கையில அவர் ஒரு சிறு பிள்ளையா இருக்கிறப்ப விறகு வெட்டி பொழைச்சிட்டு இருந்தவர். பாட்டியோட விறகு வெட்ட போவாராம். விறகு வெட்டி அந்த தலையில வச்சுக்கிட்டு அந்த ஒரு ஏழை குடும்பம் அந்த பாட்டி சாகிறதுக்கு முன்னாடி பேரனை கூப்பிட்டுருக்காரு. இந்த ஆபிரகாம் லிங்கனை கூப்பிட்டு சொல்லியிருக்கிறார், பேரா, நான் சாகிறதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஒரு பொக்கிஷத்தை கொடுத்துட்டு போவேன். இதை திறந்து பார்க்காம நீ படுக்கைக்கு தினமும் போகக்கூடாது. அவர் பார்த்து சொல்லியிருக்காங்க. என்ன பாட்டி அது அப்படின்னோட அவர் கொடுத்தாரு. இந்த பைபிளை தான் அந்த அம்மா கொடுத்தாங்க. இதை திறந்து பார்க்க அந்த பொக்கிஷத்தை திறக்காம நீ தூங்கவே போகக்கூடாது. இவர் அன்னையிலிருந்து பாட்டி சொல்லிட்டாங்க, சாகிறதுக்கு முன்னாடி வாக்குறுதி வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த பைபிளை டெய்லி அவர் படித்துட்டு தான் அவர் படுக்கைக்கு போவார். அவர் அமெரிக்காவின் ஜனாதிபதியாக உயர்த்தப்பட்டார். கரங்கள் யாரும் நன்றி சொல்லுவோம். Praise the Lord. ஹல்லேலூயா. ஒரு விறகு வெற்ற ஒரு குடும்பத்தில் இருந்து ஒரு புவர் ஃபேமிலி, ஏழை குடும்பத்தில் இருக்கிற ஒரு ஆள் எப்படிங்க அமெரிக்காவின் ஜனாதிபதி ஆக முடியும்? யோசிச்சு பாருங்க. அவர் மாத்தினது யாரு அப்படின்னாக்கா வார்த்தையானவர். Praise the Lord. பிரியமானவர்களே, திருப்பாடல் 19:10 வாசிங்க. அவை பொன்னிலும் பசு பொன்னிலும் மேலாக விலை மிக்கவை, தேனிலும் தேன் அடையும் என்று சிந்தும் தெளி தேனிலும் இனிமையானவை. அப்ப பொன்னிலும் இனிமையானது எது? மேலாக விலை உயர்வு, அதாவது விலை மதிப்பே இல்லாதது எது? எது? இறைவார்த்தை. Praise the Lord. நீங்க உங்க பீரோல விலை மதிப்பு உள்ளதுன்னு சொல்லி பொன் நகைகளை உள்ள வச்சு லாக்கர் போட்டு வச்சிருக்கீங்க. Praise the Lord. அதை காட்டியும் விலை உயர்ந்தது எதுன்னு சொல்லுகின்றது? இறை வார்த்தை. Praise the Lord. அப்ப நீங்க வச்சிருக்கிற நகைக்கு பீரோல இருக்குது. இந்த இறை வார்த்தை அடங்கிய இந்த பைபிளை வீட்டுல எங்க வச்சிருக்கீங்கன்னு யோசிச்சு பாருங்க. அதை விட விலை உயர்ந்தது எது? இது எத்தனை வீட்டுல டெய்லி ஓபன் பண்ணி பார்க்கிறோம்? யோசிச்சு பாருங்க. Praise the Lord. ஒரு வீட்டு சந்திக்க போயிருந்தப்ப அந்த வீட்டுல பசங்களை கூப்பிட்டு கேட்டேன், உங்க வீட்டுல பைபிள் இருக்குதாப்பா? இருக்குது. அதுல என்ன இருக்குது? அவங்க சொல்றாங்க, எங்க வீட்டுல கரண்ட் பில்லு கட்டினதுக்குரிய ரெசிப்ட் இருக்குது ஃபாதர், வாட்சி வாங்கினதுக்குரிய பில் இருக்குது ஃபாதர், எல்லாம் பத்திரமா இருக்குது ஃபாதர். பிரியமானவர்களே, அப்ப பைபிள் இன்னைக்கு எதற்கு யூஸ் பண்றோம்னு யோசிச்சு பாருங்க. படிக்கிறதுக்கு யூஸ் பண்றோமா? ஆண்டவருடைய வார்த்தையை படிப்பதற்கு யூஸ் பண்ணிக்கின்றோமா? யோசிச்சு பாருங்க. பிரியமானவர்களே, இந்த வார்த்தை நம்ம படிக்க ஆரம்பித்தால் நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறிவிடும். அந்தோனியார் அந்த வார்த்தையில் ஒரு வல்லமை இருந்தது. அந்த வார்த்தை நம்ம யோசித்து அதை வாழ்வாக்க ஆரம்பித்து விட்டோம் என்றால் அது நமக்கு ஆசீர்வாதமாக மாறிவிடும். ஆகவே இந்த அருமையான நாளிலே இந்த வார்த்தையை நமது வாழ்வாக மாற்றுவோம். பிரியமானவர்களே, இப்ப நாட்கள் இருந்த வல்லமை எப்படி போனுச்சு? நான் சொன்னேன், ஆதாம் ஏவாளுக்கு இந்த நிலத்தில் கல்லெல்லாம் ஒரு பக்கம் ஓடி விடுங்க அப்படின்னா ஓடிவிட்டது. தண்ணீர் பாய்ச்சப்பட்டது. Praise the Lord. அப்ப அவங்களுக்கு நாட்கள வல்லமை இருந்தது. இப்ப சாத்தானுடைய வேலை என்ன அப்படின்னா, அந்த நாட்கள இருக்கிற வல்லமையை பறிக்க வேண்டும் என்பதற்காக அந்த பழத்தை அவர்கள் நாவிலே கொண்டு வந்து வைக்க சூழ்ச்சி செய்து விட்டார். நாட்கள் அது வரைக்கும் ஆற்றல் இருந்தது. Praise the Lord. எப்ப அந்த பழத்தை எடுத்து ஏவாள் சாப்பிட்டு தன்னுடைய கணவனுக்கு போய் கொடுத்தாரோ அது வரைக்கும் நாட்கள் இருந்த வல்லமை முற்றிலுமாக செயலிழந்து போய்விட்டார். சரி, இப்ப போன வல்லமை திரும்பி நமக்கு கிடைச்சிருச்சா இல்லையா? சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்றீங்க போன வல்லமை கிடைச்சிருச்சு ஃபாதர் அப்படின்னு? எத்தனை பேர் சொல்றீங்க? கை தூக்க. எத்தனை பேர் சொல்றீங்க இன்னும் கிடைக்கல ஃபாதர் அப்படின்னு? கை தூக்க. நீங்க எது சொன்னாலும் நாங்க கையை தூக்க மாட்டோம்னு எத்தனை பேர் சொல்றீங்க? கை தூக்க. பிரியமானவர்களே, அந்த போன வல்லமை ஆண்டவர் இயேசு எப்ப நம்ம நாவிலே நற்கரணி வடிவத்தில் வந்து அமர்கின்றாரோ நமக்கு மீண்டும் கிடைத்து விட்டது. கரங்கள் யாரும் நன்றி சொல்லுவோம். Praise the Lord. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நல்லா யோசிச்சு பாருங்க. இயேசு சொன்னா நடந்துச்சா இல்லையா?
அந்த வார்த்தையானவரை உங்க நாட்டில் வச்சுட்டு நீங்க சொல்லி பாருங்களேன், நடக்கும். உங்க குடும்பத்துல மகளுக்கு கல்யாணம் ஆகலையா, நன்மை வாங்கும் பொழுது நாட்டில் இருக்கிற ஆண்டவரை வச்சுக்கிட்டு நீங்க பேசுங்க. ஆண்டவரே, என் மகளின் திருமணத்தை நீர் முடித்து தருவதற்காக நன்றி. அப்படி நடக்கும். இதை நிறைய பேர் செஞ்சிருக்கிறாங்க. ஒருவேளை வயிற்று வலியில வந்திருக்கீங்களா, நன்மை நாட்டில் வச்சுக்கிட்டு உங்க வயிற்றுல கையை வச்சு, ஆண்டவரே என் வயிற்றில் இருக்கிற வலி நீங்கட்டும் சொல்லுங்க, நடக்கும். உங்க வீட்டுல கடன் பிரச்சனைகள் வந்திருக்கீங்களா, நாட்டில் நன்மையை வச்சுக்கிட்டு என் வீட்டில் இருக்கிற கடன் பிரச்சனை கூடிய விரைவில் தீரட்டும். ஒவ்வொரு பூசைகளை நன்மை நாட்டில் வச்சுக்கிட்டு சொல்லி பாருங்க, நிச்சயம் அற்புதம் நடக்குங்க. ஆகவே ஒருவேளை இதை நம்ம உணராமல் இருக்கலாம். இன்னையிலிருந்து இதை நீங்கள் செய்யுங்க. நாட்டில் நன்மை வாங்குங்க. வாங்கிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அந்த நாட்கள் ஆண்டவரை வச்சுக்கிட்டே பேசுங்க. நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். அதற்கான அருளை இந்த திருப்பலியில் கேட்டு ஜெபிப்போம். ஆமென். என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வழியெல்லாம் உள்ள தந்தையார் இறைவனுக்கு ஏற்றதாக பரிமாற்றாடுங்கள். நிகழ்வுகளை கொண்டாட நாங்கள் உம்மை உமது ஆட்சியை பரப்பிட புனித திருவையாரையாக உழைத்தது போல தூயாவியாருடைய நம்பிக்கையின் மொழியால் எங்களை நிரப்புவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெல்ல தெளிவாக காட்டிருக்கிறேன். மேலும் எங்களது வீட்டின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் புனித அந்தோனியாரின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவரது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருள்கின்றேன். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து ஒரு பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது: அவர் பாடுபட உணவு கழித்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் அவருக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய ரத்தத்தின் கிண்ணம். இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். மேலும் உயிர்த்தனம் எதிர்நோக்குடன் கீழ் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரின் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து
உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குகளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமரல உம்மை கொண்டாடுகின்றோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் சமரை, இதோ உடைய பாவங்களை போக்குபவர், சமரியின் விருதுக்கு அழைக்க பெற்றோர், பேர் பெற்றோர்.
நாளிலே நமது விழா ஒளிநாளாவது நமது பகுதியில் மற்றும் மரியாதை செய்கிற குழுவினர் பிள்ளைகள் மரியாதை செய்கிற மற்றும் எல்லா பாலர சபை இந்த பிள்ளைகளுக்கு நன்மனதோடு நன்றி வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். கை கட்டுவோம். மிக அழகாக பிள்ளைகள் தேவ தூதர்களுக்கு போல வந்து அதுலேயும் பெரிய ஒரு காட்சியை நான் அல்பனியாவே வந்து இந்த மாதிரி இருந்துச்சு. ஃபாதர் நகரத்துக்கு முடிச்சுட்டு வெளியே போனாரு. அது அல்பனியா பார்த்து பயந்தாரு. பூசை கொடுத்து வந்து அவன் ஸ்டாச்சு பார்த்தாரு. ஸ்டாச்சு அங்கதான் இருக்கு. நல்ல ஒரு புதுமை அந்தோனியார் கோடிக்குரிய அந்தோனியார் அவருக்கு ஒரு பிள்ளைகள் எப்படி தேவதூதர்கள் அந்த புனித காட்சியை நமக்கு காண்பித்தார். எனவே இந்த ஆசிரியர்கள் விசேஷமாக தயாரித்த ஆசிரியர் அவர்களுக்கும் மற்றும் மரியாதை செய்கிற குழந்தைகளுக்கும் இன்னொரு கட்டு தேவர்கள் அவர்கள் வாழ்த்து. அன்புக்குரியவர்களே, இன்னொரு செய்தி என்னவென்றால் நாளைய தினம் நமது இளைஞர்கள் 28ஆம் தேதி நாளை இளைஞர்கள் காலையிலும் மாலையிலும் அவர்கள் தயாரித்து இந்த நவநாட்டிலே சிறப்பாக அவர் செய்ய போகின்றார். அதை அவருக்கு நன்றி வாழ்த்துக்களை கொள்வோம். அவர் நாளில் தங்கள் நேரத்திலே இந்த திருப்பலிக்காக ஜெபித்துக் கொண்டு நமக்காக அருட்தந்தை பீட்டர் ஆயப்பா இந்த நேரத்திலே அவர் வந்திருக்கிறார். எனவே நாம் நன்றி கூறி வாழ்த்துக் கொள்வோம். அவருக்கு மனமாக நன்றி தெரிவிப்போம். முன்னோட்டு அவருக்கு சார் அறிவித்திருப்பார். நமது சேவையிலிருந்து சகோதரர் ஜெயநாதன்
சகோதரர் மைக்கேல் முன்வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். எல்லாரும் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து இந்த நிகழ்ச்சியை திறந்துள்ள மரியாதை செலுத்தப்படுகிறது. எல்லாரும் சகோதரர் பிரதீப் குமார். நமது பங்கு தந்தைக்கு மரியாதையில் அவர்களிலிருந்து மாலை காலை